சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பார்வதி, உன்கிட்ட நான் எதையும் மறைக்கல. மகேஷ் எங்க போயிருந்தாலும் வந்துருவான். வந்ததும் என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அதுக்குள்ள ஏன் நீ இவ்ளோ எமோஷனல் ஆகுற? மகேஷ் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சாரிம்மா, நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். நான் வெறும் மண்ணுமா, ஒண்ணுமே இல்ல. யாரையும் நான் ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் டாடியும் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தா ஐம் சாரிம்மா. ஐம் சாரி, really very sorry ma. மகேஷ், டேய் மகேஷ், என்னடா ஆச்சு? எங்க கிளம்பி போன? ஏப்பா இப்ப இப்படி வந்து ஏதேதோ பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ரொம்ப தெரிஞ்ச ஒரு பொண்ண ஒருத்த ஏமாத்தி கல்யாணம் பண்ண பார்த்தான். அது தெரிஞ்சு தடுக்கதான் அவ்வளவு அவசரமா போன. என்ன மகேஷ் சொல்ற? யாருக்கு என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? எல்லாமே ட்ராஜடியா இருக்கு டாட். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நான் ரூம்க்கு போறேன். சாரி மாம், சாரி டாட். மகேஷ், என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? போய் என்னன்னு கேளுங்க. அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான் பார்வதி. அவன்கிட்ட போய் இப்ப எதையும் கேட்டு மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் மார்னிங் அவன்கிட்ட பேசுறேன். மகேஷ் இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே இல்லையங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவனுக்கு ஒண்ணு இல்ல பார்வதி, அவன் நம்ம பையன். நீ தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். வா பார்வதி. நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நாங்க டெய்லி உன்கிட்ட அவ்வளவு சண்டை போட்டோம். ஆனா நீ எதையுமே காதுல வாங்கிக்கல. அழகன் தான் முக்கியம்னு எங்க எல்லாரும் தூக்கி போட்டுட்டு போட. இன்னைக்கு மகேஷ் சார் எல்லாரும் முன்னாடியும் எங்க எல்லாரும் ஃப்ரெண்டானு கேக்குறாரு. இதுதான் நீ எங்களுக்கு வாங்கி கொடுக்கிற மரியாதை ஆனந்தி? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்டல்ல வச்சு பார்த்தப்போ உன்கிட்ட ஒரு தெளிவு இருந்துச்சு, ஒரு உண்மையும் நேர்மையும் இருந்துச்சு. இந்த காலத்துல உண்மையா இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. யாரோ 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்கள ஒருத்தரா தாண்டி நான் உன்னை நினைச்சேன். அதனாலதான் உன்னை என் ரூம்ல சேர்த்தேன். ஊரை விட்டு வந்து உறவு இல்லாம பிரிஞ்சு வாழற எனக்கு நீ எனக்கு ஒரு உறவா இருப்பேன்னு நம்பின. ஆனா அந்த நம்பிக்கைய துரோகம் பண்ணிட்டியா ஆனந்தி? இந்த அழகம் பிரச்சனையில சல்மாவும் ரஜினாவும் நீ பண்றதெல்லாம் தப்புன்னு உன்னை திட்டும் போது, சண்டை போடும் போது உன்னை எங்கேயாவது விட்டு கொடுத்திருக்கேனா? ஆனா நீ எங்க கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் வரைக்கும் போக முடிவெடுத்துட்டல்ல. நினைக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அழகங்கிற ஒருத்தனை நீ ஆழமா நம்பினதுனால இங்க எத்தனை பேரை நீ காயப்படுத்திருக்க தெரியுமா? நான் எங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாம துடிச்சப்போ அவ்வளோ பக்குவமா எல்லாத்தையுமே சரி பண்ண அந்த ஆனந்தியா இது? எங்க அப்பா அம்மா என்ன பார்த்து சந்தோஷப்படணும்னு அவ்வளோ பாடுபட்டியே. இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டா உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறியா?
இன்னைக்கு மகேஷ் சார் எங்களை கேட்ட கேள்வி எல்லாம் நாளைக்கு உங்க அப்பா அம்மாவும் எங்களை கேட்பாங்க. நம்ம 4 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு நீ தானே சொன்ன. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பாடம்லாம் எடுத்தியே, இப்ப நீ பண்ணி வச்சிருக்கே, இத என்னடி சொல்றது? நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அன்பு வந்து நின்னாரே, அவரையாவது மதிச்சியா? ஆனா அவருதான் நீ தேடி போன அழகன் தப்புன்னு கண்டுபிடிச்சு அவன் கிட்ட இருந்து உன் உயிரை காப்பாத்தினாரு. இனிமேலாவது அந்த அழக சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தூக்கி போட ஆனந்தி. இனிமே நீ ஒரு புது ஆனந்தியா மாறு. அவன் அழகனே இல்ல ரச்சினா, அவன் உண்மையான அழகனே இல்ல. அழகுங்கிற பேர்ல வந்து என்னைய ஏமாத்த நினைச்ச ஐயோகிய அவன்தே என்னைய உங்க கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சான். அன்பையும் உங்களையும் எதிர்த்து பேசணும்ல, உங்க மேல இருக்கிற வெறுப்போ இல்ல கோவமோல ஒண்ணும் இல்ல. உங்களை எப்படி என்னால வெறுக்க முடியும்? அது அந்த நந்தா பண்ண வேலை. அவன்தே அழகு பேர சொல்லி அன்பு கிட்ட இருந்தோம் உங்க கிட்ட இருந்தோம் என்னைய பிரிச்சா. அந்த நந்தா அழகன்னு வந்து நிக்கும் போது என்னால ஏத்துக்க முடியல. என் கொலை சாமி வில்லகா பொறி கருப்ப அவனோட ஒட்ட விடாம தடுத்து நிறுத்திருச்சு. அவன் வந்து என்கிட்ட அழகன்னு சொல்லி பேசும் போதெல்லாம் என்னால எந்த முடிவு எடுக்க முடியல. ஒரு பொறிக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட மாதிரி நான் சிக்கிக்கிட்டேன். அப்ப நான் தவிப்பேன். எப்படி வெளி காட்டுறது, யார்கிட்ட போய் புலம்புறதுன்னு தெரியாமதே எல்லார்கிட்டயும் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். உங்ககிட்டயாவது எனக்கு ஒரு உரிமை இருக்குது. சண்டை போட்டு அதான் அன்பு பாவம், அவர் என்னால உசுர போற நிலைமைக்கு போயிட்டு வந்தவரு. அவரை நான் காயப்படுத்துறேன்னு நினைச்சு உள்ளுக்குள்ள எம்பிட்டு ஆளுதான் தெரியுமா? அவர் மனசு நோக்க நான் பேசும் போதெல்லாம் வலிச்சது அவர் மனசா இருக்கலாம், ஆனா போனது என் உசுரு. இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமான்னு கூட நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனா எதையும் என்னால வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழல நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா அவன் அழக இல்லன்னு மட்டும் என் உள் மனசு ஆழமா சொல்லிட்டே இருந்துச்சு. அவன் கல்யாணத்துக்கு என்ன கட்டாயப்படுத்தினதும் அது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள அவன் விஷயத்துல நான் ரொம்ப